இந்த வீடியோவில் என்னோடய மதர் போர்டுக்கான ப்ராசஸர் ரேம் அதை தான் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். என்னோடய ப்ராசஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபிலோட நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பிசி பில்டு பண்ணிகிட்டு வருவோம். ஸோ கம்ப்யூட்டர், லேப்டாப், ஓகேங்களா. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் வித் கேஷ் ஆன் டெலிவரியோடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் கொரியர் போட்டுருவோம். வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. பிசி பில்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட் 10,000லேருந்து பிசி பில்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். 10,000 தானா, 5,000லாம் தாராளமாக பண்ணலாம். எந்த அமௌண்ட்டில் வேணாலும் பண்ணலாம். உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன பட்ஜெட்டு அதுக்கேற்ற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ மற்றபடி என்ன அமௌண்ட்டில் வேணாலும் பிசி பில்டு வந்து பண்ணலாம். ஓகே, என்னோடய மதர் போர்டு 81 மதர் போர்டு அன்பாக்சிங் ஆல்ரெடி போட்டிருப்பேன். என்னோடய யூபிஎஸும் சரி, என்னோடய கேபினெட்டும் சரி, நெக்ஸ்ட்டு என்னோடய மதர் போர்டு, இப்போ வந்து என்னோடய ப்ராசஸர். இதுக்கு 81 மதர் போர்டுக்கு நான் சூஸ் பண்ணது i5யில் 4th ஜென்ரேஷன், ஓகேங்களா. i5யில் 4th ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ரேம்னு பார்த்தீங்கன்னா 2 8GB DDR3 ரேமு. அந்த ரேமே நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ண சொல்லியும் சரி, ரேம் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் இன்னமும் தப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்தமாரி மேக்ஸிமம் மற்ற ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, இல்லை ஒரு ரேம் இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி கஷ்டம்னு இல்லை, ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேங்களா. அதுதான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு பழகிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே மைன்யூட்டான பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ண சொல்ல லைட்டாக எதனா ஒரு பின்னு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ப்ராசஸரோட சாக்கெட்டில் ஒரு பின்னு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு, மதர் போர்டே ஓகே வேஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து ஒரு சில மதர் போர்டெலாம் எங்ககிட்ட வந்திருக்கு. மதர் போர்டே வேஸ்ட், அவ்வளோதான், தூக்கி போட்டு புது மதர் போர்டு தான் வாங்கணும். ஒரு சில மதர் போர்டு வரும், அது பின்னு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி அப்படியே ரெடி பண்ணலாம், ஓகேங்களா. ஒரு சிலது ரெடி பண்ண முடியும், ஒரு சிலது ரெடி பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். மற்றபடி ப்ராசஸரில் கை வைக்காதீங்க. ரேமும் சேம் அதே மாதிரி தான். ரேம் இன்ஸ்டால் பண்ண சொல்லியும் சரி, என்னென்னா அந்த லாக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்டு பார்த்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க, ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாமல் சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் ப்ராப்ளம். ரேம் ஸ்லாட்டு ஷார்ட் ஆகிடுச்சுனாலும் ப்ராப்ளம், ரேம் எதனா ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் சரி, ரேமை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே சரி, ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இது ரெண்டும் ஈஸி கிடையாது. கொஞ்சம் கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட சொல்ல மட்டும் இப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைமில் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு போயிடுங்க. அது எப்படி இன்ஸ்டால் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சிஸ்டம் பில்ட்டை தேவைப்படுறவங்க i5லேயும் சரி, i7லேயும் சரி, பேசிக்கானதும் சரி, i-end ப்ராசஸரும் சரி, i-end பிசி பில்ட்டும் சரி, இப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. லோ பட்ஜெட் ஒரு 10,000 பிசியிலேருந்து 1 lakh பிசி வரைக்கும், ஓகேங்களா. 1 lakh பிசி தானே, 1 lakh மேலெலாம் இல்லையா, அது ஆரளமாக இருக்குது. அதுக்கேற்ற பட்ஜெட், அதுக்கேற்ற ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 lakhs 3 lakhs எவ்வளோ வேணாலும் பிசி பில்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸுக்கு தேவை, என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா, ஸோ என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கான பிசி பில்ட்டு, அதுக்கான கொட்டேஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆகுது, இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு இந்த ப்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 day தான், ஓகேங்களா. 1 dayன்றதே அதிகம்னு சொல்லலாம். மார்னிங் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளெல்லாம் ரெடி பண்ணிருவோம், ஓகேங்களா. உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் ரெடி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸருக்கான ஃபேனு. இது வந்து ஸோ ப்ராசஸர் ஃபேனுமே பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டியில் இருந்தே இருக்குது, லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி. இது வந்து இன்டெலோட ஒரிஜினல் ஃபேன், ஓகேங்களா. ஒரிஜினல் ஃபேன் சொல்லலாம். அந்த கேபிளே பாருங்கள், நீங்கள் நார்மல் ஃபேன் கேபிளுக்கும் இந்த கேபிளுக்கும் அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த கேபிள் அது மேலேயே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்புறம் கீழே ஈச்சிங் பேஸ்ட், ஒரிஜினல் ஃபேனில் ஈச்சிங் பேஸ்ட்டு அதிலே வந்துடும். இந்த நார்மல் ஃபேனில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச்சிங் பேஸ்ட் வைக்கணும். ஒரிஜினல் ஃபேனில் ஈச்சிங் பேஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். நான் என்னோடய சிஸ்டம் அப்படின்றதுனால லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக அதில் ப்ராசஸர் ஃபேனில் இருக்கிற பேஸ்ட்டே போதுமானது. சரி, லைட்டாக என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் ப்ராசஸர் ஃபேன் எடுத்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இது வந்து லாக் டைப் ஃபேன் தான், லாக் பண்ணாலே போதுமானது. நான் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, ஸோ இந்த பேஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டுக்காக தான், ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ப்ராசஸரில் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான்.
ஸோ அதுக்காக தான் இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். இதுக்கான தனி வீடியோஸும் போட்டுருக்கிறேன். ஹார்ட்வேர் சம்மந்தமான எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஹார்ட்வேருக்கான பிசி பில்டு தேவைப்படுறவங்களும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் அக்சஸரிஸ் தேவைப்படுறவங்களும் சரி, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து கொரியர் போட்டுரும். 1 டே டெலிவரி தான். ஸோ 1 டேயில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இது 4 ப்ராசர் ஃபேன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பும் இருக்குது, லாக் டைப்பும் இருக்குது. ஸ்க்ரூ டைப்பு பேசிக்காக இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க, இல்லை கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரூ டைப்பு கொஞ்சம் ஈஸி. லாக் டைப் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் லாக்கை ப்ராப்பராக போடணும். லாக் ப்ராப்பராக போடலை அப்படின்ற பட்சத்தில் ஃபேன் லெக் வந்து உடஞ்சிடலாம், இல்லை ஃபேன் வந்து டேமேஜ் ஆகிடலாம், இல்லை லெக் வந்து டேமேஜ் ஆகிடலாம். ஏன்னா ஒன்ஸ் லெக் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை திரும்ப இன்சர்ட் பண்ண முடியாது. புது ஃபேன் தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேன் பாருங்கள், ஓஜி ஃபேனுன்றதுனால வேறு லெவலாக இருக்குது. அந்த கேபிளே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் அதில். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு தான், பெருசாலாம் இருக்காது. ப்ராப்பராக பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக பண்ண சொல்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஃபேன் கரெக்டாக மாறிடும். அடுத்ததாக வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதுக்காக நான் சூஸ் பண்ண ரேம் பார்த்திங்கன்னா 2 8GB ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா சரி. உங்கள் பர்பஸ் என்ன, ரேம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ ஜிபி ரேம் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. உங்கள் பர்பஸ் என்ன, அதுக்கான ரேம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சிஸ்டம் இருந்து வெறும் ப்ரௌசிங் மட்டும்னா ஒரு 4GB போட்டாலே போதுமானது. இல்லை எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் அதிகமாக பண்ணுறீங்க, இல்லை கிராஃபிக்ஸ் யூசேஜும் சரி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ரேம். ஓகேங்களா. 8GBயோ 16GB உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாரி ரேம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா. சும்மா டம்மியாக அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ரேம் இன்ஸ்டால் பண்ணாலும் வேஸ்ட்டு. அதுக்காக எந்த யூசேஜும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் 32GB ரேம் வச்சுருந்தாலுமே அதுக்கான வேலை இல்லாத சொல்ல அந்த ரேம் வந்து சும்மாவே தான் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிளே எடுத்துக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் டேபிளே நீங்கள் ஒரு 2 கம்ப்யூட்டர் வைக்கிற மாதிரி டேபிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது அப்படின்னா, மீதி ஒரு கம்ப்யூட்டருக்கான அந்த டேபிள் இடம் வந்து காலியாகவே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டேபிளை வந்து பெருசாக வாங்கிட்டீங்க, ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த இடம் வந்து சும்மாவே தான் இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து 2 கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு பெரிய டேபிள். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மற்ற இடம் வந்து சும்மாவே தான் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் என்ன தான் 32GB ரேம் இன்ஸ்டால் பண்ணாலுமே அதுக்கான வேலை இல்லாத சொல்ல ஒரு 16GBக்கான ஒரு 8GBக்கான வேலை தான் நடக்குது, அதுக்கான ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னா, மீதி 16GBயோ இல்லை மீதி 8GBயோ அது சும்மாவே தான் இருக்கும். எந்த யூசேஜும் இருக்காது. ஒரு டம்மி மாரி சும்மா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா i5யில் 4th ஜென்ரேஷனு. ரேமுன்னு பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா 16GB 8GB 2 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தா டியூயல் சேனலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக 8GB, இதுவே 16GBயாகவும் போட்டுக்கலாம். 8GB போட சொல்ல இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்றதுனால 8GB போட்டுக்கிட்டேன். ஸோ எந்த பிசி பில்டு தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.